வணக்கம். இன்று நாம் காலமறிதல் என்ற புதிய அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை பலியறிதல் என்ற அதிகாரத்திற்கு அடுத்து இந்த காலமறிதலை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு மன்னனுக்கு எதிராளியினுடைய வலிமையை மட்டும் தெரிந்து கொள்ளுதல் சிறப்பன்று. அதுக்கும் மேலே என்ன செய்யணும்? எந்த நேரம் அவன் பலசாலியாக இருப்பான், எந்த நேரம் அவன் வீக்காக இருப்பான், அவனுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, இது ரெண்டையுமே கணிக்க வேண்டும், தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் அவன் பலசாலியாக இருப்பான், எந்த நேரத்தில் அவன் பலம் குறைந்து காணப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் நீ தாக்குதல் நடத்தணும். அது எப்படி சொல்கிறாரு? ஒரு காக்கையும் ஒரு ஆந்தையையும் சேர்க்கிறார். ஆந்தைக்கு இரவில் கண் தெரியும், அதனால் காக்கா என்ன செய்யலாம்? பகலில் ஆந்தையை எளிதில் வென்றுவிடும். அதே மாதிரி காகத்திற்கு இரவில் கண்ணு தெரியாது, ஆந்தை எளிதில் அதை வீழ்த்திவிடும். அப்போ என்ன? இந்த நேரம், பகல் இரவு என்ற அந்த நேரங்கள் மாறுபடுகின்றன ஒருத்தருடைய வலிமையை கணிப்பதற்கு. அது மாதிரி தான் இந்த இரவு நேரம் மட்டும் இதில் இல்லை, எல்லாமே இதில் அடங்கும். அப்போ எதிராளியின் பலமான காலம் எது, பலவீனமான காலம் எது என்பதை ஒரு மன்னன் கணித்து செயல்பட்டால் சிறப்பு. இதான் பகல் வெல்லும் கூகையை காக்கை, பகல் வெல்லும் கூகையை காக்கை, ஈகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, ஈகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, பகல் வெல்லும் கூகையை காக்கை, ஈகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்கை என்ன செய்யும்? பகல் நேரத்தில் ஆந்தையை வென்றுவிடும், எளிதாக வென்றுவிடும். ஏன்னா ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது. அதை போல பகைவரை வெல்ல கருதும் ஒரு அரசன் அவனுடைய பலவீனமான நேரம் எது என்பதை கணித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், அது வேத தத்துவம். சரிதானே? நம்மளும் நம்மளுடைய செயல்பாடுகளில் சரியான காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இது மன்னருக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் ஆனதாகும். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.